யூப் தமிழ் வணக்கம். தென்னிலங்கை வீடொன்றில் நடந்த மர்மம். போலீசாரின் விசாரணையில் திடுக்கிடும் தகவல். முரட்டுவாவத்தையில் 2 அடுக்குமாடி வீடொன்றில் தொன்மையான பொருட்கள் இருப்பதாகவும் அதனை தோண்டும் நடவடிக்கையில் இருந்த நபர்களை அதிரடியாக போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவமானது பாணாந்துறை குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே அந்த வீட்டினை சுற்றி வளைத்து அதனை தோண்டும் நோக்கத்தில் தோண்டிக் கொண்டிருந்த அந்த பொருளை கைப்பற்ற நினைத்த நபர்களை அதிரடியாக போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 2 நீர் பம்பிகள், அதனைத் தொடர்ந்து மம்பட்டிகள், பலி எடுப்பதற்கான பொருட்கள், இவ்வாறு பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 53 வயதுடைய தொழில் அதிபர் ஒருவர் தன்னுடைய குளியலறை தேங்கி நிற்கும் நீரை அப்புறப்படுத்துவதற்கு இன்னொரு குழியை வெட்ட வேண்டும் என்பதற்காக களுத்துறையில் உள்ள ஒரு ஜோதிடர் ஒருவரிடம் சென்று அந்த குழியை தோண்டுவதற்கு ஒரு நல்ல நாள் தேவை என்று அந்த ஜோதிடரிடம் சென்றுள்ளார். இதனை சோதித்த ஜோதிடர் குளியல் அறைக்கு அருகில் பல நாட்கள் பல வருடங்களான தொன்மையான பொருட்கள் அந்த அறைக்குள் அடியில் இருப்பதாகவும் இதன் அடிப்படையில் இதனை எவ்வாறு பெற்றுக்கொள்வதாகவும் தொழிலதிபரிடம் வினாவிய போது இதற்கு ஜோதிடம் சம்பந்தமான தடயங்கள் நிறைய இருக்கின்றது, அதனை சரி செய்த பின் இவ்வாறு வீட்டுக்குள் இருக்கும் அடியில் இருக்கும் பொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஜோதிடர் தொழிலதிபரிடம் கூறியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதற்காக ஜோதிடரிடம் எண்ணெய் போத்திலும் 3000 ரூபாய் காசும் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து தொழில் அதிபருடன் இரவு வேளை அந்த வீட்டுக்குள் வந்து 4 மூலைகளிலும் வெற்றிலையில் காசை வைத்து எண்ணெயில் விளக்கை ஏற்றிய பின் அந்த இடத்தில் குழி தோண்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இது இரவும் பகலுமாக இந்த குழி தோண்டப்பட்டு ஆழமாக சென்றுள்ளதாகவும் இது ரகசிய முறையின் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு இந்த தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக காலையில் சென்று வீட்டை சுற்றி வளைத்தனர். இந்த 2 மாடி வீட்டில் ஒரு குழந்தையும் 5 பேரும் உட்பட இங்கு வசித்து வந்ததாகவும் பாதுகாப்பற்ற முறையில் ஒரு குழி தோண்டப்படுவதாகவும் அயலவர்கள் குறித்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போதுதான் தெரிந்தது திடுக்கிடும் தகவல் போலீசாருக்கு. இவ்வாறு தொடர்ந்தும் இந்த வீட்டினை தோண்டி கொண்டிருந்திருந்தால் சற்று இந்த வீடு உருக்குலைந்து அப்படியே வீடு இடிந்து விழும் அபாயத்தில் ஏற்பட்டிருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபர்கள் 27 வயதுடையவரும் 53 வயதுடைய தொழிலதிபரும் ஆவார். சந்தேக நபர்களையும் சான்று பொருள்களையும் தொல்பொருள் திணைக்களத்தின் சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு ஒரு ஜோதிடத்தை நம்பி இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடும் நபர்கள் தற்சமயம் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு என்ன சொல்லவென்று தெரியாமல் தான் இருக்கின்றது. குறிப்பாக ஜோதிடம் என்பது எவ்வாறு இருக்கின்றது, ஜோதிடத்தை நம்பி தன்னுடைய வீட்டிற்குள் இருக்கின்ற குழியையே தோண்டுகின்ற அளவுக்கு இவ்வாறு ஒரு மனிதர் இன்றும் இலங்கையில் இருக்கின்றார் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைகின்றது. மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.